மக்களவை தேர்தலில் 67.25 விழுக்காடு வாக்குகள் பதிவு. மேற்கு வங்கம், ஆந்திராவில் 78 விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குப்பதிவு. பீகார் முன்னாள் துணை முதலமைச்சர் சுசில் மோடி காலமானார். குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல். மும்பையை நிலைகுலைய செய்த புழுதி புயல். இரும்பு பதாகை விழுந்த விபத்தில் 8 பேர் உயிரிழப்பு, 70 பேர் படுகாயம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார் பிரதமர் மோடி. சாலை பேரணியில் திரளானோர் பங்கேற்பு. 57 ஆண்டுகளாக ஏமாந்தது போதும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆவேசம். தொகுதிகளை கேட்கும் நிலையில் இருந்து கொடுக்கும் நிலைக்கு மாற வேண்டும் என சூளுரை. அண்ணாமலை மீதான கிரிமினல் வழக்கு குறித்து ஆளுநர் மாளிகை எந்த தகவலும் வெளியிடவில்லை. வழக்கு தொடர அனுமதி தரவில்லை என்றும் ஆளுநர் RN ரவி விளக்கம். இன்று வெளியாகிறது 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். மாணவர்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் முடிவுகளை அனுப்ப ஏற்பாடு. திருப்பூர் மாவட்டத்தில் 17 வயது சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. 3 சிறுவர்கள் உட்பட 9 பேர் கைது செய்து சிறையில் அடைப்பு. காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வழிபாடு நடத்தினார் பிரதமர் மோடி. லிங்கத்திற்கு ஆரத்தி காட்டி பிரதமரின் கைகளில் ரக்ஷை அணிவித்து கௌரவித்த அர்ச்சகர்கள். வாரணாசியில் பிரதமர் மோடியின் பிரம்மாண்டமான ரோடு ஷோ. சாலையின் இருபுறங்களிலும் திரண்டு பல்லாயிரக்கணக்கானோர் உற்சாக வரவேற்பு. விவிபேட் சரிபார்க்க கோரிய பொதுநல மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட விவகாரம். தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். அசாமில் அரசு பொறியாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்திய சோதனையில் 80 லட்சம் ரூபாய் பறிமுதல். லஞ்சம் வாங்கும் போது கையும் களவுமாக பிடிப்பட்டவர் வீட்டில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் சிக்கின. காசாவில் இன அழிப்பு நடைபெறுவதாக கருதப்படவில்லை. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கருத்து. இந்திய கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பங்களை கோரும் BCCI. வரும் 27ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை அனுப்பலாம் என அறிவிப்பு. IPL தொடரில் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்தது குஜராத். கொல்கத்தாவுடன் நடைபெற இருந்த ஆட்டம் மழையால் ரத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.